தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று. கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும். வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை. பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் புள்ள ஊர் சுத்த போயிருப்பான்னு சொல்லிருப்ப நீ. அத்தை, யார் உங்களுக்கு அந்த மாதிரி சொன்னது? சத்தியமா அந்த மாதிரி எதுவுமே நான் சொல்லல. ராஜாவை கூப்பிடுங்க, என் முன்னாடி சொல்ல சொல்லுங்க பாப்போம். அத்தை, இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. பானு தனக்கு கிடைக்கலன்ற கோவத்துல சத்யா தான் ராஜா கிட்ட போய் என்னை பத்தி தப்பா சொல்லியிருக்கான். ராஜாவும் அதை நம்பிட்டு அதை பத்தி உங்ககிட்ட பேசியிருக்கார். ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க, என் பொண்டாட்டிய நான் மதிக்கிற மாதிரி உலகத்துல எவனும் மதிக்க மாட்டான். ஓவரா சீன் போடாத, உடம்புக்கு ஆவாது. அத்தை, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா பானு வரட்டும், பானுவே கேளுங்க. அவளை ஒரு நாள் கூட கண் கலங்க விட்டதில்லை. அவ கண் கலங்க கூடாதுன்றதுக்காக வெங்காயத்தை கூட நான் உரிச்சு வச்சிட்டு இருக்கேன் வீட்டுல, தெரியுமா? என் பொண்ணு பானு இந்த பிரச்சனைய சொன்னாதான் பிரச்சனையே இல்லையே. அவ உன்கிட்ட என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். பாவம் பானு தான் விரும்பின வாழ்க்கைய நல்லபடியா வாழணும்னு ஆசைப்பட்டதுனாலதான் இந்த கல்யாணத்தை நான் முன்னால நின்னு நடத்தி வச்சேன். அதுல ஏதாவது குறை வந்தா நான் தாங்க மாட்டேன்னு நினைச்சுதான் என் பொண்ணு என்கிட்ட சொல்லாம மனசுக்குள்ள போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கா. இத பாருங்க மாப்பிள, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது சகஜம். ஆனா இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு கூடிக்குவாங்க.
அவள மனசுனாக பேசுறது, அடிக்கிறது, டார்ச்சர் பண்றது, சந்தேகப்படுறது, இந்த மாதிரி ஏதாவது என் பொண்ணுகிட்ட நடந்துகிட்டேன்னு வச்சுக்க, நான் ரொம்ப பொல்லாதவளா ஆயிடுவேன். என்ன பத்தி உனக்கு தெரியும்ல, நான் பாக்கறதுக்கு தான் பொம்பளை, பலத்திலயும் தைரியத்திலயும் 10 ஆம்பளைக்கு சமம். அத்தை, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க ஒரு படிக்காத மேதை. எங்க அநியாயம் நடந்தாலும் துணிஞ்சு நின்னு நியாயத்துக்காக போராடுவீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சொல்ல போனா நீங்க ஜான்சி ராணிக்கு ஈக்குவல். ஜான்சி ராணின்னு பட்டமே கொடுக்கலாம். உண்மையிலேயே உங்க மாதிரி அத்தை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். பேசும்போது நல்ல இலக்கணமா தான் பேசுற, ஆனா நடந்துக்கிறதெல்லாம் ரொம்ப தலைகீழாவுல இருக்கு. உங்க மாதிரி எதுக மோனியாலாம் எனக்கு பேச தெரியாது. மனசுல எது இருக்கோ அதை படக்குன்னு சொல்லிடுவேன். பானுவை பத்தி எப்பயுமே நான் தப்பா பேசினது கிடையாது. அப்படி நான் பேசினேன்னு யாராவது சொன்னா என்கிட்ட கூட்டுவாங்க. எது நிஜம் எது பொய்ன்னு நான் ப்ரூவ் பண்றேன். இது வரைக்கும் பானு என்கிட்ட எதுவும் சொன்னதில்லை, அதனாலதான் உங்களை நம்புறேன். நாளை பின்னால அப்படி இப்படின்னு ஏதாவது கேள்விப்பட்டேன், மாப்பிள்ளைன்னு கூட பார்க்காம போட்டு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். அத்தை, இவ்வளவு தூரம் நீங்க பேசும்போது ஒரு ஆம்பளை இவ்வளவு பொறுமையா இருக்கிறான்னா அது இந்த உலகத்துல நான் ஒருத்தனா தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? உங்களை பத்தி எனக்கு தெரியும், என்னோட நல்ல குணம் உங்களுக்கு புரியும். அதனால தான் அத்தை, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு எனக்கு தெரியும். உங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நீங்க பேசுறது அத்தனையும் வேதவாக்கா எடுத்துக்கிட்டு பேசாம இருக்கேன். இத பாருங்க மாப்பிள்ள, உங்களுக்கே தெரியும் எனக்குன்னு ஒரு குடும்பம் கிடையாது. என் அக்கா குடும்பம் தான் எனக்கு குடும்பம். பானு என் பொண்ணு, அவ நல்லா வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேளுங்க, நான் செஞ்சு கொடுக்கறேன். ஆனா என் பொண்ணு வாழ்க்கையில விளையாடாதீங்க. அப்படி தப்பி தவறி விளையாடுனேன்னு வச்சுக்கோங்க, நான் ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். அத்தை, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை சரியா அமையாதனாலதான் நீங்க விரக்தியா அப்படி பேசுறீங்க. என்ன 3வது மனுஷனா பார்க்காதீங்க, உங்க மகனா நினைச்சுக்கிட்டு பாருங்க. அப்பதான் என் மனசு உங்களுக்கு புரியும். சரி மாப்பிள்ள, என் பொண்ண கண் கலங்காம பாத்துக்கங்க. அது என் கடமை அத்தை. என் புள்ள மேல இருக்கிற பாசத்துல அப்படி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா. ஓடி குண்டு, பேசுறதெல்லாம் தப்பு தப்பா பேசினா என் ரேஞ்சுக்கு பேசினா நீ தாங்க மாட்ட. உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன் நானு. என்கிட்டயே வீரவசனம் பேசுற. இருடி, கூடிய சீக்கிரம் வைக்கிறவனுக்கு வேட்டு. என்ன மாப்பிள்ள, எதுவும் பேசாம இருக்கீங்க? பெரியவங்க நீங்க உங்க ரேஞ்சுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது என்னால தாங்க முடியல. அதான் ஷாக் ஆயிட்டேன். சரி, நான் வரேன் மாப்பிள்ள. புள்ளத்தாச்சி பொண்ணு, கவனமா பாத்துக்கங்க. சரிங்க அத்தை, நல்லா பாத்துக்கிறேன். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. போடி குண்டு, பெரிய நாட்டாம மாதிரியா வந்து பேசிட்டு போற. கூடிய சீக்கிரம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். என்னாச்சு? அவன் கதையை முடிச்சிட்டியா? சாரி மேடம், அவன் கதையை முடிக்கல. ஏ, என்னாச்சு? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவர் ரொம்ப நல்லவர். முட்டாள், அவனை கொலை பண்ண சொன்னா அவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்க. நானும் கொலை பண்ண தான் போனேன், ஆனா அவன் என்ன பேசியே மாத்திட்டான். எனக்கு எப்பவும் ஒரு பழக்கம் இருக்கு, நான் ஒருத்தனை சாகடிக்கிறதா இருந்தா அவனை நேருக்கு நேரா தான் கொல்லுவேன். இவன் என்னடானா என்ன கொல்லுடான்னு அவனாவே சொல்றான். அப்படிப்பட்டவனை எப்படி கொல்ல முடியும்? அதனால உங்க அட்வான்ஸ கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அது மட்டும் இல்ல மேடம், நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். இனிமே நான் அவரை கொலை செய்ய மாட்டேன். பெரிய ரவுடின்னு சொன்ன உன்னை போய் நம்பின பாரு. என்ன சொல்லணும்? என்ன பண்றது மேடம், ரொம்ப சென்டிமெண்டா பேசிட்டான். எப்படி என்னால கொலை பண்ண முடியும்? அதுவே அவன் என்கிட்ட சண்டைக்கு நின்று இருந்தா அவனை போட்டு தள்ளி இருப்பேன். ஆனா அவன் என்னடானா, என் சித்ரா தானே என்ன கொலை பண்ண அனுப்புனா, என்ன கொன்னுடுன்னு சொல்றான். உங்க மேல உயிரியே வச்சிருக்கா மேடம். பேசாம அவரையே கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு நீ அட்வைஸ் பண்ண வேணாம். நான் சொன்னதை உன்னால பண்ண முடியல. அவனை பத்தி என்கிட்ட வந்து புகழ்ந்துட்டு இருக்கியா? புகழல மேடம், உண்மைய சொன்ன. நாங்க 2 பேரும் ஒரே தொழில தான் செய்யறோம். ஆனா எங்க 2 பேருக்கும் ஒரு நியாயம் இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட வாங்கின அட்வான்ஸ திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய், பெரிய ரவுடி அப்படி இப்படின்னு சொன்ன, இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே. உங்களுக்கு துரோகம் பண்ணதா நீங்க நினைக்கலாம், ஆனா எனக்கு அப்படி தெரியல. அதனால எனக்கு கவலை இல்ல. இப்ப கடைசியா நீ என்ன சொல்ற? அவனை முடிப்பியா மாட்டியா? எத்தனை தடவை சொல்றது மேடம், அவரை என்னால கொலை பண்ண முடியாது முடியாது முடியாது. அவர் வேற எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. சோ முடியவே முடியாது. நீ இல்லனா என்ன?
உன்ன மாதிரி 1000 ரவுடிங்க இருக்காங்க. என்ன மேடம் இவ்வளவு கம்மியா சொல்றீங்க? நாட்டுல எல்லாருமே ரவுடிங்க தான். இன்னும் சொல்ல போனா நீங்களும் ஒரு ரவுடி தான். இனிமே உன்கிட்ட எனக்கு பேச வேண்டியது எதுவுமே இல்ல. உன் உபதேசமும் எனக்கு தேவையில்லை. உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டேல, இனிமே நான் பாத்துக்கிறேன். உன் வேலைய நீ பாரு. இங்க இருந்து போ. போறேன் மேடம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு போறேன். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் உங்களை டார்ச்சர் பண்ணல. அவர் உங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறாரு. அதனால நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. நீங்க நினைச்சா வேற ஒருத்தரை வச்சு கூட கொல்லலாம். எப்படியோ போங்க. அதுக்கு மேல உங்க இஷ்டம். நான் போறேன். ஆனா என் நண்பன் பேட்ரிக் என்ன உதவிக்கு கூப்பிட்டா கண்டிப்பா நான் வருவேன். அத நீங்க மறந்துடாதீங்க. நான் வரேன். சித்தி, பாப்பா கிஷோரை பாத்தியா? பார்த்தேன். என்னடா நீ சொல்றத கேட்டு அங்க போன, அவன் என்னடானா பொண்டாட்டிய தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு பேசுறான். சித்தி, அவனை நம்பாத. அவன் பாக்குறதுக்கு தான் அப்பாவி மாதிரி, ஆனா பயங்கரமான ஆளு. நீ சொன்னது அவங்கிட்ட நான் கேட்டேன். ஆனா நான் சொல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்றான். எவன் சொன்னது? கூட்டிக்கிட்டு வாங்க, என் முன்னாடி சொல்லுங்க பாக்கலான்னு வீரவசனம் பேசுறான். சித்தி, உன்னை பார்த்து மிரண்டு போய் அப்படி ஆக்ட் கொடுக்கறான். என்கிட்ட பேசும்போது எவ்வளவு எகத்தாளமா பேசினா தெரியுமா? நானும் அவன் சொன்னதை நம்பல. புடிச்சு ஒரு வாங்குனேன். அவன் அப்படி சொல்லலன்னு அடிச்சு சொல்றான். சித்தி, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. சட்டையை புடிச்சு 4 அறை விட்டு இருந்தா உண்மையை கக்கியிருப்பான். ஏ ராஜா, நான் அவனை அடிக்கிறது பெரிய விஷயமே இல்ல. அப்படி அடிச்சிட்டேன்னு வச்சுக்க, நம்ம பானு நம்ம கிட்ட வந்து எப்படி என் புருஷனை அடிக்கலான்னு சொல்லி தகராறு பண்ணா நம்ம எங்கடா கொண்டு போய் மூஞ்ச வச்சுக்கிறது? பானுவாது என்ன நடக்குதுங்கறத நம்ம கிட்ட தெளிவா சொல்லணும். நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம். அவளும் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறா. அவளும் வேற ஏதோ மனசுல வச்சுட்டு நம்ம கிட்ட சந்தோஷமா இருக்கிற மாதிரி சொல்றாளா, இல்ல புருஷன் மேல இருக்கிற பாசத்துல அப்படி பேசுறாளா? ஒன்னும் புரியல. அவன் என்னதான் சொல்றான்? ஆரம்பத்துல நான் அப்படி இருந்தேன், ஆனா இப்ப பொண்டாட்டி தாசனா ஆயிட்டேன்னு சொல்றான். அன்னைக்கு போனப்ப காய்கறி நறுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு போனப்ப பொண்டாட்டி புடவைய காய போட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு என்ன தோணுதுன்னா, பானுவ கைக்குள்ள போட்டுக்கிட்டான்னு நினைக்கிறேன். சித்தி, அவனை நம்பாத. மனசுக்குள்ள வஞ்சத்தை வச்சுக்கின்னு வெளியில பாசமா இருக்கிற மாதிரி ஆக்ட் கொடுப்பான். டேய், என்ன இருந்தாலும் நான் பானுவுக்கு சித்தி. நான் ஒன்னும் அம்மா கிடையாது. நான் பாட்டுக்கு ஏதாவது அவனை அடிக்க போய் அதுவே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? ஏன் சித்தி இப்படி பேசுற? அதுக்கு இல்லடா, உன் அம்மா வந்து என் புள்ள வாழ்க்கையில தலையிட நீ யாருன்னு என்ன கேள்வி கேட்டா நான் என்ன பண்றது? அம்மா அப்படிலாம் பேச மாட்டாங்க. நீ எது செஞ்சாலும் அது கரெக்ட்னு சொல்லுவாங்க. நீயே ஏதோ நினைச்சு பேசிட்டு இருக்க. டேய், பானுவா நம்ம கிட்ட சொல்ற வரைக்கும் நாமளா எந்த முடிவும் எடுக்க கூடாது. அவசரப்பட்டு நாம ஒரு முடிவு எடுத்து அவ வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாது இல்லையாப்பா? சித்தி, அவன் மேல குறை சொல்லன்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? நேருக்கு நேரா சொன்னப்பதான் நான் அப்படியே ஆடி போயிட்டேன். ஏதோ கோவத்துல அப்படி பேசி அத வச்சு நாம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. நாளை பின்ன பானுவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு என் புருஷன் மேல எப்படி கை வைக்கலாம், அப்புறம் குடும்பம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டா நம்ம மூஞ்ச எங்கடா வச்சுக்கிறது? உன் ரவுடித்தனத்தை எல்லாம் என்கிட்ட காட்டாத, ஊர்ல காட்டுன்னு சொல்லுவா. அவ அப்படிப்பட்ட டைப் இல்ல. அவளுக்கு மேல பாசம் ஜாஸ்தி. எனக்கும் அவ மேல உயிர் தான்டா. ஆனா என்னை விட அவளுக்கு புருஷன் பெருசா போயிட்டா என்னடா பண்றது? எனக்கும் என்ன பண்றதுனே புரியல. ஆரம்பத்திலேயே எனக்கு அவனை கட்டுறதுல இஷ்டமே இல்ல. ஒரே தங்கச்சி, நல்ல இடத்துல கட்டிக்கிடணும்னு 1000 கனவு கண்டேன். அது எதுவுமே நடக்காம போச்சு. அது என்னமோ தெரியல, தாவணி போட்ட உடனே தாலியை கட்டிக்கணும்னு எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுதுங்க. கட்சியில காதல் கீதல்னு எவனா ஒரு புறம்போக்கிட்ட போயிட்டு கஷ்டப்படுதுங்க. என்ன பண்றது? எல்லாம் விதி. தலையெழுத்து சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். இப்ப பாரு, அடிதடியில இறங்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு வாழணும்னு எனக்கு ஆசை இல்ல. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி அமைஞ்சிருச்சு. சித்தி, அப்போ பானு வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாரு. டேய் ராஜா, பானு எப்படி எப்படி குடும்பம் நடத்துறான்னு நேர்ல பாக்கணும். இல்ல அவகிட்ட கேட்கணும். இல்லன்னா அக்கம் பக்கம் விசாரிக்கணும். சித்தி,
எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஆரம்பத்திலே தீர்த்து வைக்கணும். இல்ல அது காலம் போன கடைசியில நம்ம கவனிக்காம விட்டுட்டா கடவுளாலே காப்பாற்ற முடியாது. நீ சொல்றது சரிதான். இப்ப பானு உண்டா இருக்கா? நான் போய் அவகிட்ட அவ புருஷனை பத்தி துருவி துருவி கேள்வி கேட்டேன்னு வச்சுக்க, அவ மனசு நோகும். அதையே நினைச்சு பானு கவலைப்படுவா. அதனால அவ வயித்துல வளர்ற குழந்தைய அது பாதிக்கும். நம்ம வாரிசு தலை நிமிர்ந்து நிக்கணும். நாம கஷ்டப்பட்ட மாதிரி அதுவும் கஷ்டப்படக்கூடாது. பானுக்கு தலை பிரசவம் நாம தான் பார்க்கணும். 7வது மாசமே அவளை கொண்டு வந்து கவனிச்சிட்டா அவ மனசு சந்தோஷமா இருக்கும். அவ வாழ்க்கையை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். பரவாயில்லையே, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. அப்புறம் ஒரு விஷயம், நாம பேசின இந்த விஷயத்த பத்தி உன் அம்மா கிட்ட சொல்லாத. ஏன் சித்தி? உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா தாங்க மாட்டா. வானத்துக்கும் பூமிக்குமா குதிப்பா. அதுவும் நான் சொல்றது அவ எந்த காலத்தையும் நம்புறதில்ல. கடைசியில உனக்கு தான் ஒரு நல்ல வாழ்க்கை அமையல, என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியான்னு புலம்புவா. அப்படிலாம் இல்ல சித்தி. டேய் நிறுத்துடா. உங்க அம்மா கூட நான் பிறந்தவடா. ஆனா உங்களை விட எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். அவளுக்கு என்ன விட உங்க மேலதான்டா பாசம். சித்தி, நீ ஏன் அதை போட்டு மனசை குழப்பிக்காத. அதை விட நீ போன வேகத்துல அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வருவான்னு நினைச்சேன். இப்படி பொட்டி பாம்பா அடங்கி வந்திருக்கீங்க. அவன் பேச்ச கேட்ட உடனே நானே மயங்கி போயிட்டேன். இப்படி எல்லாம் கூட ஆம்பளைங்க இருப்பாங்களான்னு. இப்படி ஒருத்தன் நமக்கு புருஷனா கிடைச்சிருந்தா நாமளும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாமேன்னு நான் கூட நினைச்சேன்டா. அவன் நீ அடிக்க வந்துட்டு பயந்து ஓவரா சீன் போட்டிருக்கான். நீ அதை நம்பிட்ட. ராஜா, ஏதோ யோசனையில நான் வெறும் கையோட போயிட்டேன். புள்ளத்தாச்சி, அவளுக்கு பிடிச்சத நான் எதையும் வாங்கிட்டு போகல. நான் பணம் தரேன், அவளுக்கு ஏதாவது வாங்கி கொண்டு போய் கொடுப்பா. வேணாம் சித்தி, நீயே அதை வாங்கி கொடுத்துரு. இல்ல அவளுங்க வர சொல்லி நல்ல சாப்பாடு ஆக்கி போடு. முசார்பா தான் நான் செஞ்சா அவ என்னதான் திட்டுவா. சித்தி ஏன் வந்து என்ன பாக்கலன்னு ஃபீல் பண்ணுவா. அதுவும் சரிதான். சரி சித்தி, நான் கிளம்புறேன். சரிப்பா, நீ அப்பப்ப பானுவை போய் பார்த்துட்டு எனக்கு வந்து தகவல் சொல்லு. அப்புறம் இப்ப நாம பேசுனத பத்தி உங்க வீட்லயோ இல்ல பானு கிட்டயோ எதுவும் சொல்லாத. சரி சித்தி, நான் வரேன். சரி, போயிட்டு வாப்பா. சார் சார், வா சித்ரா, என்ன திடீர்னு? உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன விஷயம் சொல்லு. ஏதாவது பிரச்சனையா? ஆமா. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். யாரு என்ன பிரச்சனை பண்றா? எதுக்கும் பயப்படாம சொல்லு. எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தைரியமா சொல்லு சித்ரா. ஐயோ, என் பிரச்சனையே நீங்க தான். என்ன? நான் தான் பிரச்சனையா? என்ன சொல்ற சித்ரா? உன்னை நான் என்ன பண்றேன்? நீங்க என்ன விரும்புறது தான் பிரச்சனையே. நான் என்ன பண்றது சித்ரா? மனசுல உன்னை நினைச்சிட்டேன். என்னால உன்னை மறக்க முடியல. என்ன உனக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்கு தான் உனக்கு உரிமை இருக்கு. என்ன மறக்க சொல்லி கட்டாயப்படுத்த உனக்கு உரிமை இல்ல. லவ்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அது சொல்ல முடியாத ஒரு ஈர்ப்பு. நான் உன் மேல வச்சிருக்கிறது லவ் இல்லைன்னு சொல்றியா? இல்ல நான் உன்கிட்ட அன்பா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? நீ என் கூட இருந்தா போதும் சித்ரா. என்ன புரிஞ்சுக்க சித்ரா. பேட்ரிக், நீ ரவுடி தான், ஆனாலும் ரொம்ப நல்லவன். கல்லுக்குள் ஈர மாதிரி உனக்கு ஒரு மனசு இருக்கு. அது எனக்கு நல்லா தெரியும். நான் உனக்கு எவ்வளவு கெட்டது பண்ணாலும் நீ அதை மறந்துடுற. அதுவும் எனக்கு தெரியும். உன்னை கொலை பண்ண ஆள அனுப்பியும் நீ என்ன ஒண்ணும் பண்ணல. இப்ப கூட பாரு, நான் வந்த உடனே வா சித்ரா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். உன்ன மாதிரி ஒரு மனசு யாருக்கும் வராது பேட்ரிக். ஏதோ ஒரு வகையில நீ கெட்டவனா மாறி இருக்கலாம், ஆனா உனக்குள்ள ஒரு நல்ல இதயம் இருக்கு. அது எனக்கு தெரியும். அப்புறம் என்ன சித்ரா, இனியும் என்ன லவ் பண்ணலாம்ல? நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? சந்தோஷமா வாழலாம் சித்ரா. நீ நல்லவங்கிறதுனால உன்னை என்னால லவ் பண்ண முடியாது.
உன்னை எனக்கு பிடிக்கும், ஆனா லவ் மட்டும் வேண்டாம். ஏன் பண்ண முடியாது சொல்லு சித்ரா. வாழ்க்கை சந்தோஷமா வாழறதுக்காக தான். அதுக்கு மனசுக்கு பிடிச்சவனோட தான் கல்யாணம் பண்ணி வாழ முடியும். வலுக்கட்டாயமா உங்க கூட வாழ முடியாது. உங்களுக்கு ஏன் கூட வாழ ஆசை, அது தப்பு இல்ல. ஆனா எனக்கு உங்க கூட வாழ விருப்பம் இல்ல. அதுக்காக உங்களை பிடிக்காதுன்னு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. உங்களை பிடிக்கும் எனக்கு. வாழ நினைத்தால் உன் பாத